ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகில் எது சந்தோஷம்? தான் நேசிக்கும் ஒருவரோடு இருப்பதுதானே. இந்த மனிதனும் அப்படித்தான். இவர் தாம் பெற்ற மகனை மிகவும் நேசித்தார். அவனுக்காக வாழ்வதையே தன் வாழ்நாளில் ஆனந்தமாக கொண்டார். அவனை விட்டு பிரிய மனதில்லாமல் தான் வேலை பார்க்கும் இடத்திற்கும் அவனை அழைத்து சென்றார். அவரின் மகனுக்கும் தன் அப்பா வேலை பார்க்கும் பாலத்திற்கு சென்று அங்கு செல்லும் ரயில்களை ரசிப்பதில் மிகவும் ஆர்வம். இந்த மண்ணை போன்றதுதான் ரயில் பயணமும் கூட. இந்த பூமி எப்படி நம்மை பாதுகாக்கின்றது என்ற நம்பிக்கையுடன் நாம் வாழ்கிறோமோ அப்படித்தான் இந்த ரயிலில் பயணிக்கிறவர்களும் நம்பிக்கையுடனும் அநேக கனவுகளுடனும் பிரிவுகளுடனும் அன்புடனும் இந்த பயணம் நமக்கு பாதுகாப்பானதுதான் என்ற நம்பிக்கையுடனும் இதில் பயணம் செய்கிறார்கள். இதில் சிலர் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், கோபம் உள்ளவர்கள், சுயநலம் உள்ளவர்கள், காயப்படுத்துபவர்கள், தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் என அநேகரும் பயணம் செய்கிறார்கள். ஒரு நாள் நடந்த மிகப்பெரிய தவறு அவரது வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு அழைப்பு. அவருக்கு வந்த அந்த தொலைபேசி அழைப்பு. அந்த அழைப்பின் மூலம் கப்பல் ஒன்று பாலத்திற்கு கீழே செல்ல உள்ளதை அவர் அறிந்து கொண்டார். அதன் பின்பு பாலத்தை தூக்கும் பணியில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அந்த வேளையில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே தனது ஆசை மகனும் பாதுகாப்பாக இருக்கிறானா என்பதையும் அவர் அவ்வப்போது கண்காணித்துக் கொண்டார். அச்சமயத்தில் எதிர்பார்க்காத ஒரு அசம்பாவிதம். ரயில் ஒன்று அந்த பாலத்தை கடக்க மிக வேகமாக எச்சரிப்பு குறியீட்டையும் மீறி அங்கு வந்து கொண்டிருந்தது. அதனை அறியாமல் அவர் இருந்த சூழலில் அதனை பார்த்த அவரின் ஆசை மகன் அதனை எப்படியாவது அவருக்கு தெரியப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. அநேகர் பயணம் செய்த அந்த ரயில் பாலத்தின் அருகே நெருங்கியது. ரயிலின் வேகம் மிக வேகமாக அந்த பாலத்தை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்த சமயத்தில்
சற்றும் யோசிக்காமல் தன் தந்தையின் வேலையை தானே செய்ய துணிந்தான். அப்பொழுது ஏற்பட்ட அசம்பாவிதம் அவன் உயிருக்கே ஆபத்தாக முடிந்தது. ஆம், அந்த பாலத்தின் கீழே விழுந்து அந்த பாலத்தை உயர்த்த பயன்படும் சக்கரத்தில் அவன் மாட்டிக்கொண்டான். ரயிலும் வேகமாக பாலத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அவர் முன்பாக உள்ள 2 கடினமான முடிவுகள். ஒன்று, தன் ஆசை மகனை காப்பாற்ற பாலத்தை இறக்காமல் இருக்க போகிறாரா? இல்லை, ரயிலில் பயணிக்கிறவர்களை காக்க தன் மகனை இழக்கப் போகிறாரா? அவர் எடுத்த முடிவு யாரென்றே தெரியாத அந்த பயணிகளை பாதுகாக்க தனது நேச மகனை அவர் பலியாக கொடுத்தார். ரயிலில் பயணம் செய்கிற முகம் தெரியாத மனிதர்களுக்காக தான் நேசித்த ஒரே மகனை, தன் நேச மகனை அவர் பலியாக கொடுத்தார். பாலத்தின் அடியிலே அவர் நேச மகன் மாண்டு போனார். இதே போலத்தான் இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் ரட்சிக்கப்படவும், அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படவும், அவர்கள் நரகத்தின் பிடியிலிருந்து மீண்டு பரலோகத்தில் சேர்க்கப்படவும், பாவிகளாய் வாழ்ந்த நமக்காக தேவன் தான் நேசித்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக தந்தருளி இந்த உலகில் அன்பு கூர்ந்தார். இந்த இயேசு நம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார். இதுதான் இந்த உலகில் நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த பரிசு. இந்த பரிசினை உலகம் தர இயலாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த இயேசுவினால் மட்டுமே தர முடியும். அந்த பரிசு வேறொன்றுமல்ல, இந்த உலகத்தில் யாராலும் தர முடியாத தன் ஜீவனையே கொடுக்க துணிந்த, தன் ஜீவனையே கொடுத்த இயேசுவின் அன்பு. ஆம், அந்த அன்புதான் இந்த உலகில் மிகச்சிறந்த பரிசு.